உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவராயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எது தேவ சித்தம்? எல்லாரும் ரட்சிக்கப்படும் தேவனுடைய சித்தம். எல்லாரும் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். நம்ம மரித்தாலும் அது என்ன இருக்கணும்? தேவனுடைய சித்தம் இருக்கணும். இன்னைக்கு ஒரு காரியத்தை தியானிப்போம். 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குது. யாருடைய சித்தம்? எல்லாவற்றிலுமே என்ன செய்யணுமா? இதுக்கு யோபு நீங்க கூட வச்சுக்கொள்ளலாம். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொன்னவர். இப்ப வாழ்க்கையில நாம் ஸ்தோத்திரம் செய்ய 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 கிருபைகள் பெருகும். இந்த ஸ்தோத்திரம் செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இப்போ நம்ம சில சமயங்களில ஸ்தோத்திரம் செய்வதை நிறுத்திடுறோம். சிபிஎம் சர்ச், சிலோன் பெந்தகோஸ்தே சபை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு முழங்கால் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுவதும் சபை போச்சு. சில உபதேசங்கள் ஒத்து போகல, அது உண்மை. கல்யாணம் பண்ணாம ஊழி செய்யணும், பைபிளை ஏத்துக்கிறது இல்லை. ஆனால் அவங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி உலகம் முழுவதும் சிபிஎம் சர்ச், இப்ப தி பெண்டிகாஸ்டல் மிஷன் அப்படின்னு மாத்திட்டாங்க. சிலோன் பெந்தகோஸ்தே சபை அப்படின்னு பொழுது சிலோனுக்கு இந்தியாவுக்கு சண்டை வந்த பொழுது இந்த சிலோன் பெந்தகோஸ்தே சபை எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் நம்ம ஆட்கள் பிடிச்ச அந்த அடிக்க தி பெண்டிகாஸ்டல் மிஷன் மாத்திட்டாங்க. அது எப்படி மாறுச்சு? எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணாங்க? எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணாங்க? ஆமா, நான் படிச்ச வேதாகம கல்லூரியில இருந்து ஒரு மிஷனரியை வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புனாங்க. அவர் போய் அங்க குழந்தை குட்டிகளோட தான் வாழ்ந்தார். அவர் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வரல. எந்த உபதேசத்தை? கல்யாணம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். இடையில அது வந்து அந்த ஸ்தாபனத்துல சொருகப்பட்டுச்சு. அது வேதத்துக்கு முரண்பாடான ஒன்று. ஏன்னா வசனம் சொல்கிறது, குடும்பத்தை நடத்தாதவன் எப்படி நடத்துவான் அப்படின்னு பார்த்தா அங்க அடிபட்டு போயிடும். இன்னைக்கு ஆர்சி பாதல குடும்பத்தை குறித்து நிறைய பேசுறாங்க. என்ன தெரியும் அவருக்கு குடும்பத்தை குறித்து? தெரியாது. கல்யாணம் பண்ணிப்பாரு, அப்பதான் தெரியும். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு. வீட்டை கட்டினாலும் பிரச்சனை, கல்யாணம் பண்ணனாலும் பிரச்சனை. வீட்டை கட்டினா சொல்லுவான், இங்க ஜன்னல் போய் ஏயா வச்சிருக்கிற, ஏயா இவ்வளவு பசங்க வச்சிருக்கிற. அவன் சொல்ற ஐடியாஸ் எல்லாம் இன்னும் ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும், கொடுப்பானா? அதே போல கல்யாணம் பண்ண நாளைக்கு தான் பிரச்சனை. உனக்கு இந்த மாப்பிள்ள தான் கிடைச்சிச்சா, உனக்கு இந்த பொண்ணு தான் கிடைச்சிச்சா. எப்படி வீட்டை கட்டினாலும் பிரச்சனை வரும், கல்யாணம் பண்ணனாலும் பிரச்சனை வரும். ஆனா கர்த்தர் கொடுத்தாரு, ஸ்தோத்திரப்படி வாழ கத்துக்கணும். வாழ்க்கையும் போன மாதிரி இருக்கீங்களே, போயிடுச்சா? இருக்கா? உண்மையா இல்லையா? வீட்டை கட்டினாலும் பிரச்சனை, கல்யாணம் பண்ணினாலும் பிரச்சனை, சும்மாவே இருந்தாலும் பிரச்சனை. அது 1008 பிரச்சனை நிறைய வரும். இப்ப எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். உலகத்துல நடக்கிறதான சில காரியங்கள்லாம் பார்த்தா நம்மளுக்கு அதை படிக்கிறதுக்கே சங்கடமா இருக்கு. பேப்பர்ல போடுறோம், ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரச்சனை, விளம்பரத்துக்காக பண்ண விட்டு கடைசியில்
அந்த பொண்ணு உயிருக்கு ஊசலாடி காப்பாற்றுறதாக கொண்டு போனாங்க. என்ன ஏதுன்னு நான் சொல்லுறேன். இதெல்லாம் பேப்பர்ல வருது, உலக செய்திகள். நாம் சில காரியங்களை புரிந்து கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான பிள்ளைகளுக்காகவும் கணவனுக்காகவும் மனைவிக்காகவும் பெற்றோருக்காகவும் என்ன செய்யணும்? அறிவான பிள்ளைய கொடுத்திருந்தாலும் சரி, அறிவில்லாத பிள்ளைய கொடுத்திருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்சலோமை போல எதிர்த்து நிற்கிற பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் ஸ்தோத்திரம். ஈசாக்கு போல எல்லாருக்கும் அமைதியாக இருக்கிற பிள்ளை கொடுத்திருந்தாலும் ஸ்தோத்திரம். பிரம்ப கைய அப்ப தகப்ப என்ன பண்ணணும்? ஆமா, அப்ப வெளுத்தா எல்லாம் அடங்கிடும். வசனத்தின்படி அந்த ஒழுக்க சொல்ற 5:18 என்ன சொல்லுது? எல்லாவற்றுக்காகவும் செய்வீங்களா? பணத்தை மட்டும் நீ கூட அப்புறம் சோதனை சொல்லிக்கிற. பணத்தை கொடுத்தா என்ன வரும்? சோதனை காணா வந்துடும். பணம் கிடைக்கலன்னா ஆத்தம் தான் வரும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது யாருக்குள்ள? ஆமா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிஷ்டியாக இருக்கிறான். அப்ப புது சிஷ்டியாக இருந்தா அவன் லாபமானவைகள் எவைகளோ அவைகள் நஷ்டம் குப்பையாக எண்ணுவான். வசனம் இருக்கா? இருக்கு. அப்போ எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்ப தேவ சித்தம் இது சும்மா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றது கண்டுதான். அப்ப தேவ சித்தம் எது? எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். எல்லாரும் சுகமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். நம்மளுடைய மரணம் கூட தேவ சித்தத்தின்படிதான் நடக்கணும். சும்மா நடக்கக்கூடாது. நம்மளுடைய மரணம் கூட தேவ சித்தத்தின்படிதான் நடக்கணும். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தேவ சித்தத்தின்படி நடக்கணும். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செல்வது எதா இருக்கிறது? தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் ஒருபோதும் பொய் உரையாத தேவன், வாக்கு மாறாத தேவன். உங்களை அவர் பறித்துக் கொள்ள மாட்டார். நீங்க ஒரு வேலை யாரு கையில் கொடுத்தாலும் அது ரெட்டிப்பா திருப்பி தர தேவன். அதனால உங்களுக்கு எல்லாமே வரும். தாமதித்தாலும் தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுமோ, தாமதித்தாலும் உங்களுடைய உடைமைகள் வந்து சேரும். எல்லாவற்றுக்காக என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்ப எதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் செய்யணும்? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலையும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உடையவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எராப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்காகவும் நான் சாட்சியாக இருக்கிறேன். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யணும். செய்யறவனா இல்லையா? உங்களுக்காகவும் சரி எனக்காகவும் சரி எப்பொழுது என்ன பண்றான்? செபிக்கிறவனாய், வேண்டுதல் செய்கிறவனாய், ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான். யாரு? எப்பாப்பிராத்தா. எனவே நாமும் எல்லாவற்றையும் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்? ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவர்கள். காலத்தில் கர்த்தரை நான் துதிப்பேன், அவரை துதிக்கிறதான துதி என் வாயிலே. எதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவது? எல்லாத்துக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென்.
கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம். ஆமென். கொடுத்த தேவன் எடுத்தாருன்னா எடுத்த தேவன் கொடுக்கவும் செய்வார். அதை புரிஞ்சுக்கங்க, பதறாதீங்க. விசுவாசிக்கிறவன் பதறக்கூடாது. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. நன்மை கிருபை உங்களை என்ன பண்ணும்? ஒரு வசனத்தை படிக்கலாம். யாகமும் 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். எல்லாவற்றிலையும் தசமபாகம் கொடுத்தான். அப்போ ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த தேவனுக்கு? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயம் கொடுத்த தேவன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு, ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு நல்லா சொல்லுங்க. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது செங்கல் இருக்கிறது, பின்னால பார்வோனுடைய சேனைகள் வருகிறது. பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? நமது வாழ்க்கையிலேயே எவ்வளவோ பிரச்சனைகளை சிக்கி தவித்திருக்கிறோம். ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? அதனாலதான் ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். எதுல வாழ்க்கையில உங்களுக்கு எப்பெல்லாம் ஜெயம் வருதோ அப்ப எல்லா தேவனுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரத்தை செலுத்தக்கூடியவர்களாய் இருக்கும் பொழுது அந்த ஸ்தோத்திரம் மிகப்பெரிய காரியங்களை செய்யும். இரண்டாவது எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக ஸ்தோத்திரம்? தயவு, கிருபை, ஈவு கிடைக்க செய்த தேவனுக்கு தயவு என்பது, இரக்கம் என்பது, கருணை என்பது தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தகுதிப்படுத்தி கொடுப்பது தயவு. நமக்கு எவ்வளவு தயவு பாராட்டி இருக்கிறார். ஒரு சிலர் வேதம் சொல்லி இவர்கள் ஏழை மக்களுக்கு மிகுந்த அன்பு பாராட்டின தயவு காட்டினார்கள் இருக்கு. நாமும் எப்படி இருக்க வேண்டும்? தயவு உள்ளவர்களாய். இவர் சொல்லுகிறாரு, ராஜாவினுடைய கண்களில் உங்களுடைய கண்களில எனக்கு தயவு கிடைக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில இடங்களிலே மனிதன் எடுத்த தயவு கிடைக்காது. இவர் தெளிவா சொல்றார், ராஜாவுடைய கண்களிலும் உங்களுடைய கண்களிலும் அவருடைய வேலையாட்களுடைய கண்களிலும், இன்னும் வேதனை படிக்கும்போது வேலைக்காரருடைய கண்கள் எஜமான நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரருடைய கண்கள் எஜமானியை நோக்கி இருக்குமா போலவும் நீங்கள் தேவனாகிய கர்த்தரை இறங்க செய்வரையிலும் உண்மை நோக்கி நாங்கள் இருப்போம். இதுல என்ன கிடைக்குது? தயவு. யாராருக்கெல்லாம் தேவ தயவு வேணும்? அந்த தயவு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒருமே கிடையாது. எஸ்தருக்கு
ராஜாவுடைய கண்ணில் என்ன கிடைச்சதா? கிடைச்சிச்சா? உங்களுக்கு இன்னைக்கு யாரும் தயவு பாராட்டு இருக்கீங்களா? பேச்சுக்காரங்க எல்லாம் கரால் தான். 3 நாள் உபவாசம் இருந்து சட்டத்தை மீறி பிரவேசிக்கிறான். ராஜஸ்திரியே உனக்கு என்ன வேணும்? என்னுடைய சொத்துல பாதி வருமானம் உனக்கு எழுதி தந்தார். தயவு கிடைக்க வேண்டுமானால் அதுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அதைத்தான் எஸ்தர் செய்தார். அவனே கேட்கிறான், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படியே நம்ம போராட முடியல, அப்படியே நம்மளால ஜெபிக்க முடியல. அப்ப தயவு கிடைக்க வேண்டும். தயவு கிடைக்க செய்த தேவனுக்கு, தயவு கிடைக்க செய்த தேவனுக்கு தயவு செய்து எல்லாரும் தேவ தயவு பெற வேண்டுமானால் எஸ்தரை போல கர்த்தருடைய சமூகத்துல வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு, ஜெபத்தோடு, துதியோடு தேவனுக்கு தெரியப்படுத்தும். அப்படி கேட்டால் கொர்நேலியுவுக்கு தேவதூதன் வந்தது போல, தானியேலுக்கு தேவதூதன் வந்தது போல உங்க ஜெபத்துக்கும் பதிலை கொண்டு வந்து தயவு பாராட்டுவார். நடக்குமா? 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 இந்த தயவு கிருபை ரெண்டு ஒண்ணுதான். கருணை, இரக்கம் எல்லாமே ஒரே சேம் மீனிங். நியாயாதிபதிகள் புத்தகத்துல கிதியோன் சொல்லுவான், கர்த்தாவே உங்களுடைய இடத்துல எனக்கு என்ன கிடைக்க வேண்டும்? தயவு. கேட்கிறானா? தயவு கிடைச்சிச்சா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சதான்? அந்த கிருபை என்பதுதான் தயவு. அப்ப அந்த தயவு நமக்கு கிடைக்காதா? அந்த கிருபை நமக்கு கிடைக்காதா? கிடைக்கும். ஆபிரகாமுக்கு தயவு கிடைத்தது போல, நோவாவுக்கு தயவு கிடைத்தது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனிடத்தில் வந்து தயவு வரட்டும். கிதியோனுக்கு தயவு வந்தது போல, கிருபை கிடைத்தது போல நமக்கு அந்த கிருபை கிடைக்கட்டும். தயவு கிடைக்க செய்த தேவனுக்கு மூன்றாவதா 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும், இரக்கங்களின் பிதாவும், இரக்கங்களின் பிதாவும், சகல விதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஆறுதல் எப்ப கிடைக்கிறேன்னா, அமௌண்ட் கிடைச்சா ஆறுதல் ஆயிடுவீங்க. அமௌண்ட் கிடைச்சா கூட நிறைய பேரு அவுட் ஆயிடுவோம். ஆனா நமக்கு என்னதான் கிடைக்கணும்? தேவனிடத்திலிருந்து ஆறுதல். ஆறுதல் கிடைக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். பணம் வந்து இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே தேவைதான். பணம் எத்தனை செய்யுமா? பணம் என்ன? 10 சொல்லுங்க. 10 செய்யும். என்ன 10? 10 சொன்னா 10 ரூபா. என்ன 10? பணம் நான் 11 செய்வேன் சொல்றாங்களா? பணம் 10 தானே செய்யும், நானு 11 செய்வேன். என்ன சொல்? 10 என்ன சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? 10 என்னன்னு சொல்லட்டுமா? சரி, உங்களுக்கு வேணான்னு நான் விட்டுறேன். நான் சொல்ல முடியாது. விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம 10 என்னன்னு சொல்லலாம். விருப்பம் இல்லாத ஆளுக்கு போய் எதுக்கு சாப்பாடு வந்து சாப்பிட போதுன்னு அதுக்கு பிறகு அவன் என்ன கொடுத்து கொடுத்தாலும் என்ன ஆகாது. நீங்க சொல்லுங்க பாத்தீங்க, நீங்க சொல்லுங்க. ஒண்ணு தெரியாதுன்னு நான் சொல்றதாக கேட்டுக்கணும். அதுக்கு விருப்பம் நான் விட்டுறேன். வசனம் சொல்றது சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு. இப்ப இன்னைக்கு எல்லாத்துக்குமே எதுதான் நம்ம வேணும்னு ஜெபம் பண்றோம்? எனக்கு ஒரு ஆறுதல் கூட இல்லை,
எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைங்க. யாரும் யாருக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஒரு மரண வீட்டுக்கு போய் சொல்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க, கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கிறோம், நீ ஏன் கவலைப்படுற? சொல்லிட்டு போனவன திருப்பி தேடினாலும் அவனை பிடிக்க முடியாது. சொல்லு, தேடினாலும் காண மாட்டார். அது கல்யாணம், ஏன் பயப்படுற, ஏன் கவலைப்படுற, நாங்களா இல்லையா? வாய் பேச்சுக்கு சொல்லலாமே தவிர நடைமுறையில ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆறுதல் யாரால தான் தர முடியும்? தேவனால் மாத்திரம்தான் முடியும். ஆனா அந்த தேவனை தேடுவதே நமக்கு கஷ்டம். அதான் பிரச்சனை. துவாக்குடியில இருந்து வந்திருக்கிறாங்க, 1 கிலோமீட்டர் நடந்து வரணும். அங்க பஸ் பிடிச்சு வரணும், அங்க இருந்து இங்க நடந்து வரணும். ஏன்? தேவனை பற்றி கொண்ட அந்த அன்பு ஆலயத்துக்கு போகாம இருக்க முடியாம நெருக்கி ஏவுகிறது. வசனம் இருக்கா? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்ப கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுதுன்னா நம்ம யாரும் ஆராதனை என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. சில சமயங்களில் நமக்கு பலவீனங்கள் இருக்கதான் செய்யும், வியாதிகள் இருக்கதான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். இவைகள் மத்தியில கூட ஆண்டவரை பற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பற்றுக்கொள்ளும் போது வேதம் கூறுகிறது, சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஆண்டவரை தேடி வந்து வச்சுக்கோங்க. உலகத்தில் சொல்ல, யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் வந்து குளிக்கும் என்று கருதப்படத்தை குடிச்சிருக்கும். ஆனா நமது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன், சகல ஆறுதலின் தேவன். பிள்ளைகளால் பிரச்சனை, கணவனால பிரச்சனை, அக்கபக்கத்து வீட்டுல பிரச்சனை, சொந்த பந்தத்தினால பிரச்சனை, யாரு மூலியமா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அப்பா அம்மானால பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம போய் எரிமலையை போல வெடிச்சு தீப்பிழம்புகளை கக்குனாலும் சரி, அப்பையும் நம்மளை அமைதிப்படுத்த ஒரே ஒருத்தர் ஆண்டவர் தான். வேற யாரும் ஒருத்தரும் பண்ண முடியாது. வேற ஒருத்த ஆறுதல் படுத்த வரனா கூட அப்படியே கொளுத்தி போட்டு கொஞ்சம் பெட்ரோல் ஊத்திட்டு போயிடும், நம்ம அப்படியே பொங்கி எழும்பும். இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு அறிவு கொடுப்பார். அந்த அறிவை கொடுக்கிற பொழுது அந்த கோபங்கள்லாம் அப்படியே அடங்குது, பொங்கி என்ன பண்ணுது, அடங்குது. அப்ப என்ன பண்ணாங்க, ஐயோ இந்த காரியத்தை செய்யாம போனவே, கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல துக்கம் வந்துருது. மரியாள் மார்த்தா வீட்டுல போய் கூட இயேசுவை கண்ணீர் விட்டார், அவங்க ஆறுதல் கூறினார். ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன தேவையா இருக்குது? சில இடங்களில நம்மளால ஆறுதல் சொல்ல முடியும், சில இடங்களில ஆறுதல் சொல்ல முடியாது. சில சமயத்துல சில ஆறுதல் சொல்லும் போதே வாய்த்தவர் ஏதாவது சொல்லிட்டு பிரச்சனை ஆகிப்படுது. ஒரு அம்மாவுடைய பையன் இறந்து போயிட்டு அங்க போய் சொல்லலாம், என்னன்னு, அம்மா கவலைப்படாதம்மா, நானும் பையனா இருக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லலாம். சொல்லலாமா இல்லையா? வேற கடமை யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சிஸ்டருடைய வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, அங்க போயிட்டு அம்மா கவலைப்படாதம்மா அப்படி சொல்ல முடியுமா? என்ன ஆகும்? அப்ப சில சமயங்களில சொல்லுறதான வார்த்தைகளில என்ன இருக்கிறது, வித்தியாசம். ஆண்டவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவர் நமக்கு அறிவை கொடுத்திருக்காரு, ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினால் அங்கே ஆறுதல் உண்டாகும், அங்கே சமாதானம் உண்டாகும், அங்கே மகிழ்ச்சி உண்டாகும். இயேசுநாதர்
துக்க வீட்டுக்கு போனா அந்த துக்கமாக அவர் இருந்தார். சந்தோஷ இடத்துக்கு போனா சந்தோஷமா இருந்தார். கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறார், துக்க வீட்டுக்கு போயிருக்கிறார். ஆனா அவர் துக்க வீட்டுக்கு போனதெல்லாம் எல்லாத்தையும் ஒருவர் எழுப்பிட்டார். பேசலாம். அப்ப ஆறுதல் என்பது யார் தான் தர முடியும்? அழுகையின் பள்ளத்தாக்கை களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். இந்த ஆறுதலின் அந்த பாட்டை நீங்க படிச்சு பார்த்தா அந்த வசனத்தை தான் அவர் எழுதியிருக்கிறார். உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. அன்னால் அவளுடைய யாரால பிரச்சனை? சக்காலத்தியா சந்தோஷம் வாடி சக்காலத்தி. அது போல பைபிள்ல நிறைய பேருக்கு சக்காலத்தி இருந்தாங்க. முள்ளு குத்துறது போல குத்துச்சு. ஆறுதல் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எங்க போய் ஆறுதல் கிடைச்சிச்சான்? தேவ சமூகத்துல போய் அழுது புலம்பி வேதம் பண்றது. அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்ப நமக்கு ஆறுதல் எங்க கிடைக்கும்? அந்த தேவ சமூகம். உண்மையிலே விலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே வாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். இப்ப தேவ சமூகம் என்பது நமக்கு ஆறுதலை தரும். நான்காவது 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முன்னால நம்ம பார்த்தோம் ஜெயம் கொடுத்தனா எந்த காலம்? இறந்த காலம். கொடுக்கிற அப்படின்னா எதிர்காலம். அப்ப கடந்த காலத்துல ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், அதற்கு தேவ தயவு கிடைக்க செய்திருக்கிறார், அதற்காக ஆறுதல் நமக்கு கிடைக்கும்படி செய்திருக்கிறார், அதற்கு ஸ்தோத்திரம். எதிர்காலங்களில் என்னென்ன காரியங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நீங்க எவைகளெல்லாம் நினைக்கிறீங்களோ ஜெயம் கிடைக்குமா, வெற்றி கிடைக்குமான்னு நீங்க ஒரு வேலை நினைக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அதான் வசனம் சொல்றது. நீங்கள் எல்லாவற்றிலையும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செய்வது தகும். இது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பல பழிச்சொற்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல போராட்டங்கள் வரும். இப்ப காலையில கூட ஒரு இடத்துல பொன்மலையில போயிட்டு ஒரு செய்தி கொடுத்துருந்தா வந்தேன். எது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என்னவோ நடக்கணும். நாளைக்கு முராய் சிட்டியில ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும், அதுக்கு போகணும். எங்கே போனாலும் எனக்கு ஒரு கைடு இருந்தாலும் நான் போக மாட்டேன். அப்ப தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கணும். 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களை குறித்த தேவனுடைய எல்லாவற்றிலும் என்ன பண்ணணுமா? நிறைய காரியங்கள் ஸ்தோத்திரத்தை கொடுத்ததான உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்கு. அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தியே ஒரு அம்மா அமெரிக்கால போய் செட்டில் ஆச்சு. ஸ்தோத்திரம் செலுத்தி நிறைய உயிர்கள் காக்கப்பட்டது. பூச்சி பள்ளி எல்லாம் இருந்து அந்த உணவுகள் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் செலுத்திய விபத்துகள் இருந்து காக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. வீட்டுக்காரர் அடிச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க.
திட்டினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஸ்தோத்திரத்துக்கு பதிலா பாத்திரத்தை எடுத்து நம்ம அவரை அடிச்சிடுறோம். பைபிள் சொல்றத கீழ்படுத்தீங்கன்னா அடிக்கிற கை அணைக்கின்றது மாதிரி அதை மாத்திடுவோம். அதை நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. அதனாலதான் நிறைய குடும்பங்கள்ல கணவர்கள் ரசிக்கப்படுறது, பிள்ளைகள் ரசிக்கப்படுறது. அவன் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு நம்ம ஆயிரத்தை கொண்டு இருக்கோம். எல்லாம் மாறட்டும். எல்லாவற்றுக்காகவும் இப்படி நீங்க சொல்வது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். ஆனா அந்த சித்தத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியல? எல்லாம் அந்த பைபிள் வசனத்தை எடுத்துக்கிட்டு படிங்க. எல்லாவற்றிலையும் அவங்க சொல்ல என்ன சொல்ல? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். இப்ப எல்லாவற்றிலையும் நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தணும். யாரு விரும்புறா? அப்ப தேவன் விரும்பும் போது அந்த சித்தத்துக்கு மாறான சிந்தை, மாம்ச சிந்தை வரும்பொழுது, மாம்ச சிந்தை எதை கொண்டு வரும்? ஆவின் சிந்தை நித்திய. அப்ப எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தம். அதை விட்டுட்டு அவர் பேய் ஓட்டினாரு, அவர் பிசாசு ஓட்டினாரு, அவர் அதை பண்ணினாரு, இதை பண்ணினாரு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் பேய்களை ஓட்டினோம் அல்லவா, பிசாசுகளை ஓட்டினோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அடையாளங்களை செய்தோம் அல்லவா. அப்படி இருக்கும்போது ஏன் எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை? நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாத அக்கிரம செய்கைகளை என்ன விட்டு உங்கள் பிதாவின் சித்தத்தை செய்யாத ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். உங்களை குறித்து ஓரளவுக்கு எனக்கு தெரியுங்க. தெரியுமா தெரியாதா? இந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, இவங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க இந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணுவாங்க, இவங்க கர்த்தருக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? எனக்கே தெரிகின்ற ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ வீட்டுல நல்லது கெட்டது வந்து அல்லது ஒரு அடக்காரதான் விருப்பம் சொல்லுவாரா? யார்தான் வரணும்? யார் வரணும்? நீ அங்க அனுப்புற, இங்க அனுப்புற. வாழ்க்கை என்பது நீங்க எங்க வரீங்களோ அந்த பாஸ்டே புரிஞ்சுக்கணும். அந்த பாஸ்டே உங்களை புரிஞ்சுக்கணும். ஆனா ஒரே ஒரு கேரக்டர் தான் எனக்கு என்னன்னா, நீங்க சபைக்கு வந்தாலும் வராம போனாலும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க காணிக்கை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க. இதுதான். அதே சமயத்துல உங்களை வந்து சிஸ்டர் அப்படி சிஸ்டர் இப்படி பேசலாம், இந்த மிஸ்மாரிஜம் பண்ணி பேசலாம் எனக்கு கூப்பிட தெரியாது. அதுக்கு நான் படிக்கல, எனக்கு அது தெரியவும் தெரியாது. சத்தியத்தை சத்தியமா சமய வாய்ச்சாலும் வாய் கட்டி பேசு, இதை சொல்லி கத்தர் அழைத்தார். இம்மட்டும் அப்படியே நடந்துட்டு இருக்கோம். ஆமா, எங்கேயாவது பாருங்க, யாருக்காக நான் தயவு பண்ணி வச்சிருக்கோம்னா, இத்தனை வருஷத்துல ஊழியக்கார கூட்டமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, கத்தர் சொல்ல சொல்லி கொடுத்தாரு. எல்லாவற்றுக்காக என்ன பண்ணுங்க, இப்படியாப்பட்ட பாஸ்டர் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசங்கம் பண்ணனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆளு என்னையா பிரசங்கம் பண்ண இப்படியாப்பட்ட ஆளுகிட்ட நாங்க மாட்டி முடிச்சிருக்கிறோமே அப்படின்னாலும் அதற்காக என்ன பண்ண கத்திருக்கு உண்மைதானே. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை எனக்கு சரியா பிரசங்கம் பண்ணாட்டி கூட உங்க ஸ்தோத்திரத்தை கேட்டு எனக்கு ஆண்டவர் மாத்திரலாம் இல்லையா? ஆமென். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல புத்தி வந்து நான் ஒரு நல்ல பிரசங்கம் பத்தி நீங்க அப்பயாவது நீங்க மறந்துடணும் இல்லையா? பேசுறா. அதனால எல்லாவற்றுக்கும் என்ன செய்யுங்க, எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், தயவு செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்க போற தேவனுக்கு ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம்.